கிசா பிரமிடு உலகின் 7 அதிசயங்களில் மிக பழமையானது மற்றும் இன்று வரை முழுமையாக நிறைவேறியிருக்கும் ஒரே அதிசயமாகும். இது கிபி 2560 பாரோ குஃபுவின் ஆட்சியில் கட்டப்பட்டது. சீன பெருஞ்சுவரைப் போலவே நிலவிலிருந்து பார்த்தால் தெரியக்கூடியது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் மேலாக பல்வேறு இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டும் அதனால் எவ்வித பாதிப்புகளும் அடையாமல் தொன்மை உலகின் மர்மமான ஒரு சரித்திரத்தின் அடையாளமாக இன்றளவும் நிமிர்ந்து நிற்கிறது பிரமிடு. இந்த பிரமிடுகளை உருவாக்கியது யார், என்ன காரணத்திற்காக உருவாக்கினார்கள், இந்த புதிரான கட்டிட அமைப்பில் ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் என்ன என்பது பற்றி விஞ்ஞானிகளிடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. பிரமிடு என்றால் பலரும் சொல்வது அது எகிப்தில் இருக்கும் ஒரு கட்டிடம். அதில் அக்காலத்தில் இறந்த மன்னர் போன்றவங்களின் சடலத்தை பாதுகாக்க வைத்திருக்கின்றார்கள். மம்மி என்றழைக்கப்படும் அவற்றின் உடல்கள் இன்னமும் கெடாமல் இருக்கின்றன. அது தவிர பல்வேறு புதையல்கள் இருக்கக்கூடும் என்பதுதான். ஆனால் இவை மட்டும்தான் பிரமிடா? வெறும் உடலை பாதுகாக்கும் சமாதிக்காகத்தானா அவ்வளவு பெரிய கட்டிடங்களை கட்டியிருப்பார்கள் என்ற கேள்வி சிந்தனைக்குரியது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த பிரமிடுகளை சுற்றி எந்தவிதமான மலைகளோ பாறைகளோ கிடையாது. ஒரு புறம் பாலைவனமும் மறுபுறம் கடலும் தான் இந்நகரைச் சுற்றி உள்ளது. அப்படியானால் இந்த பிரமிடை எப்படி உருவாக்கியிருப்பார்கள்? இத்தனை லட்சம் கற்களை இங்கிருந்து கொண்டு வந்திருப்பார்கள். இவ்வளவு பெரிய உயரத்திற்கு எப்படி எழுப்பியிருப்பார்கள் என்றுதான் வரலாற்றாய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த வகை பிரமிடுகள் மனிதர்களால் கட்டப்படவில்லை, மனிதர்களை விட அதிக ஆற்றல்கள் பெற்ற வேற்றுக் கிரக மனிதர்களால் கட்டப்பட்டவை என்று கூறுகின்றன. பிரமிடுகளின் மேற்பரப்புகள் வெள்ளை நிற சுண்ணாம்பு கற்களால் மிகவும் எதிரொலிக்குமாறு உருவாக்கப்பட்டிருந்தது. இதனால் தொலைவில் இருந்து பார்த்தால் பளபளப்புடன் காணப்பட்டது. கிமு 2700க்குப் பிறகு கட்டத் துவங்கிய எகிப்தியர்கள் கிமு 1700 வரை பிரமிடுகளை கட்டினர். எகிப்து வழியாக பாயும் ஒரே நதி நைல் நதி. இந்த நைல் நதியின் மேற்கு கரையில் பெரும்பாலான பிரமிடுகள் கட்டப்பட்டன. சரக்குகளை கொண்டு செல்வதற்கான சிறந்த வழிநீர் வழிகள் என்று மக்கள் உணர்ந்ததால் அது தேசிய நெடுஞ்சாலையாகவும் கருதப்பட்டது. இந்த பிரமிடு தயாரிக்க சுமார் 2.3 பில்லியன் பாறைகள் பயன்படுத்தப்பட்டன. பிரமிடுகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கற்கள் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 10 டன் இருந்தன. இது ஒரு ஆரோக்கியமான யானையின் எடையை விட அதிகமாகும். இந்த கற்களை பிரமிடுகளின் உயரத்திற்கு அவர்களால் எவ்வாறு உயர்த்த முடிந்தது என்பது ஒரு மர்மமாகவே உள்ளது. இன்னும் விஞ்ஞானிகளால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகிறது. இந்த அழகான பிரமிடுகளை உருவாக்க நிறைய காலம் மற்றும் முயற்சி தேவைப்பட்டது. ஒவ்வொன்றும் சராசரியாக 2 நூற்றாண்டுகளை எடுத்துக்கொண்டது. சுமார் 138 பிரமிடுகள் பண்டைய எகிப்தில் கட்டப்பட்டன. பிரமிடின் உடல்கள் கெடாமல் முற்றிலும் உலர்ந்த நிலையில் உள்ளன. இறந்தவரின் உடலை தனியாக ஒரு கூடாரத்திற்கு எடுத்து சென்று மரணக்கட்டிலில் அவரை பேரீச்சை மதுவாலும் நைல் நதி நீராலும் கழுவுவார்கள். உடலின் இடது பக்கத்தில் அறுத்து உள்ளே இருக்கும் பகுதிகளை வெளியே எடுப்பார்கள். உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் வெளியே எடுப்பார்கள். பின்னர் உடலை பிசின் தடவிய துணியால் இறுக்கமாக சுற்றுவார்கள். தலை, கைகள், கால்கள் என தனித்தனியான சுற்றப்படும். இறுதியில் அரச மரியாதையுடன் எடுத்து சென்று அடக்கம் செய்யப்படும். அரசர் பயன்படுத்திய அனைத்து பொருட்களும் பிரமிடில் வைக்கப்படும். இதில் தங்க, வைர நகைகள் என விலையுயர்ந்த பொருட்கள் அடங்கும்.